குருவே சரணம். குருவருள் ஆன்மீக மையம் அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எல்லாம் வல்ல இறைநிலையை வணங்கியும் என்னுள் இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் எனது குரு வேதாத்ரி மகர்ஷி அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் அவருடைய வாழ்த்துக்களை பெற்றும் எனது உரையை துவக்குகின்றேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே அப்படின்னு திருமூலர் சொல்றார். திருமூலர் ஒரு குரு எப்படி இருப்பாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு மிக சிறந்த உதாரணத்தை சொல்றார். சரி, இப்ப குரு குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோமே, யாரு குரு? யாரெல்லாம் நமக்கு குருவா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி, இப்ப சொல்லி கொடுக்குறவங்க எல்லாம் குருவாயிட முடியுமா? நமக்கு நிறைய பேர் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க, அவங்கெல்லாம் நம்ம குருவாயிட முடியுமா அப்படின்னு கேட்டா ஆக முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா இப்ப நம்ம ஆசிரியரே பாருங்க, அவரும் நமக்கு நிறைய சொல்லி கொடுக்குறாரு. ஆனா ஆசிரியரை ஏன் நம்ம குருன்னு சொல்ற? அவருக்கு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு தனி வார்த்தையை தான் வச்சிருக்கோம். சரி, எல்லாம் தெரிஞ்சவங்கலாம் குருவாயிருவாங்களா அப்படின்னு கேட்டா, அப்படின்னா அந்த ஒரு 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 விஷயத்தை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு அப்படின்னு அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க, நம்ம அவரை குருன்னு சொல்லிடுவோமா? என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த விஷயத்துல அவரு பயங்கர நிபுணர், அவர் நிபுணத்துவம் பெற்றவர் அப்படின்னு தான் சொல்லுவோமே ஒழிஞ்சு அவரை குருன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி நமக்கு தெரியாத நிறைய பல விஷயங்கள்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க, புதுசு புதுசா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்களையும் நம்ம பெரிய குருவா மனசுல நிக்கிறாங்களா அப்படின்னா கடைசி வரைக்கும் நிற்பாங்களா அப்படின்னா அதுவும் நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா அதை விட பெட்டரா இன்னொருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அந்த முன்னாடி செஞ்சவங்களோட இவங்க பெட்டரா இருக்கீங்கன்னு நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப யாரு தான் குருவா இருக்க முடியும்? மெயினா இந்த குருவுக்கும் ஆசிரியருக்கு என்ன வித்தியாசம், குருவுக்கும் நிபுணருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஆசிரியர்னா எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். இப்போ ஆசிரியர்னா சொல்லி தருபவர், நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லி தருபவர். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு எவ்வளவோ படிச்சுட்டோம், படிச்சுட்டு தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா முதல்ல நமக்கு ஆனா போட சொல்லி கொடுத்தவர் ஆசிரியர் தான். அவர் எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு வரைக்கும் நம்ம குழந்தை பருவத்தில் உள்ள அந்த ஸ்கூல் டேஸ் எல்லாம் நம்ம மறக்க மாட்டேன்னா எல்லா விஷயங்களும் நமக்கு புதுசா கிடைச்சிது. ஆனாலும் அவரை என்னன்னு சொல்றோம்னா ஆசிரியர் தான் சொல்றோம், ஏன் குருன்னு சொல்றது இல்ல? அப்ப குருங்கிறவர் யாரு? குருவுக்கு அப்படி என்ன ஸ்பெஷலு அப்படின்னு பார்த்தோமா அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கலாம், நாமளும் அவங்க அதை கேட்கலாம். நம்ம என்ன மனசுக்குள்ள நினைப்போம் அப்படின்னா, நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களே அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு சின்னதா மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஒன்று வரும். ஏன்னா நமக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ற புத்தி இருந்துச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பா அந்த எண்ணம் வரும். அதை கூர்ந்து கவனிச்சோன்னு வச்சுங்க, நமக்கு சொல்லி கொடுக்குறதோடையே நிப்பாட்டிடுவாங்க. அவங்க அதை கடைபிடிக்கிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அதை அவங்க கடைபிடிக்கிறது சந்தேகம்தான். இப்படி இருக்கணும். பொதுவா ஒரு 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 காய்ச்சல், ஒரு தலைவலி, ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா நிறைய நாட்டு மருந்து சொல்லுவோம், நாம உள்பட. யாராவது ஒருத்தவங்க அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அது நல்லாயிரும், இது நல்லாயிரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதே இது நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அதே விஷயத்த ஃபாலோ பண்ணி நம்ம சரி பண்ணிக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். மற்றவங்களுக்குன்னா அப்படியே அறிவுரையை வாரி வழங்குவோம். ஆனா அதுபடி நம்ம நடக்கிறோமா அப்படின்னா நம்ம நடக்கிறது இல்லை. முயற்சி வேணா எடுப்போம் ஒழிஞ்சு சில பேர் முயற்சியும் எடுக்க மாட்டாங்க, அந்த சொல்றதோட சரி. அப்ப அவங்களாம் என்னன்னா, ஒருத்தவங்க அது அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம், நம்ம சொன்னவங்க கூட அதை நமக்கு கரெக்டா கடைபிடிச்சிருப்பாங்க. நம்ம கடைபிடிக்கிறோமோ இல்லையோ, சொன்னவங்க அவங்க கடைபிடிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. அப்ப நம்மள என்ன சொன்னோம், இவர்தான் எனக்கு முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்ட்டு அந்த பெருமையோட சரி அதை நம்ம என்ன பண்றோம், ஃபாலோ பண்றது இல்லை. ஆனா இந்த குருங்கிறவர் எப்படி இருப்பாருன்னா, நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதுபடி அவர் வாழ்வார், வாழ்ந்து காமிப்பாரு, வாழ்ந்து காமிச்சு வாழ்க்கையோட ஒரு எடுத்துக்காட்டாவே நிற்பாரு. அதுதான் குரு. ஆசிரியருக்கும் குருவுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, ஆசிரியர் உபதேசிப்பார், இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போதிப்பார்.
ஆனா குரு நம்மளுக்கு என்ன போதிச்சாரோ, என்ன உபதேசம் பண்ணாரோ அதுபடி அவரு வாழ்ந்து கொண்டு இருப்பார். வாழ்க்கைக்கு உதாரணமாக இருப்பார். அதனாலதான் அந்த குருவுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பெரிய இடத்த வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு இடத்த வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா குருவுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் வந்து வாழ்க்கையோட எடுத்துக்காட்டா இருக்கிற என்ன சொல்றாரோ அதுபடி வாழ்றார். சரி, இந்த குரு நிறைய நமக்கு தெரிஞ்சதுதான். நமக்கு வந்து இருளை நீக்குபவர். என்ன இருளை? அறியாமை என்னும் இருளை நீக்குபவர் தான் வந்து குரு. சரி, இந்த குருன்னு சொல்றோம்ல, இதுல வந்து நிறைய வகைகள் இருக்கு. என்னென்ன சொல்லுவோம், ஆன்மீக குரு, ஞான குரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகைகளை நம்ம சொல்லுவோம். அதுல எனக்கு இவர் குரு, இதுல இவனு எனக்கு குரு அப்படின்ட்டு சொல்லுவோம். நம்ம பொதுவா இப்போ வந்து ஒரு சில வகைகளை பத்தி பார்ப்போம். குருமார்களை வந்து ஒரு சில வகைகள் பத்தி பார்ப்போம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு குருனாவே நமக்கு எல்லாரோட நினைவுக்கும் வர்றது வந்து அது ஆன்மீக குரு தான். ஏன்னா நம்ம அப்படித்தானே பழகி இருக்கோம். நம்மளோட பண்பாடே வந்து குருமார்கள் என்ன சொல்றாங்களோ அந்த வழிகாட்டுதல் படி நடக்கிறதுக்கு தான் நம்ம பழகி இருக்கோம். அதனால நமக்கு எடுத்தோடனே நமக்கு ஞாபகத்தை வர்றது வந்து ஆன்மீக குரு தான். இந்த ஆன்மீக குரு என்ன சொல்லுவாங்கன்னா சர்க்குருன்னு சொல்லுவாங்க, பரமகுருன்னு சொல்லுவாங்க, சத்புருஷன் சொல்லுவாங்க. இப்படி நிறைய பேர் சொல்லி இந்த ஆன்மீக குருவை சொல்லுவாங்க. இந்த ஆன்மீக குரு எப்படி இருப்பார் அப்படின்னா, குருகுலம் இருக்கும் அவருக்கு. அதாவது எப்படின்னா, அங்க வந்து குருகுலங்கிறது வந்து ஒரு ஒரு ஊரு அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஊர்ல இருந்து ஒதுக்குப்புறமா இருக்கும். ஏன்னா அவரு வந்து உபதேசிக்கும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. அதுல அவர் ரொம்ப தெளிவா இருப்பார். அதனால வந்து இந்த குருகுலம் எப்போதுமே அந்த ஊருக்கு ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கும். அங்க அந்த காலத்துல சொன்னோம்னா காட்டுல இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுல வந்து அவர் குரு பத்தினியோட அதுல வாழ்ந்துட்டு இருப்பாரு. மாணவர்கள் வந்து குருவை தேடி போற காலம் அது இல்லையா? குரு எங்க வசிக்கிறாரோ அங்க வந்து மாணவர்கள் போயிடுவாங்க. அது வந்து ஆண்டியோட குழந்தையா இருந்தாலும் சரி, அரசனோட குழந்தையா இருந்தாலும் சரி, குருவை தேடிதான் வந்து சீடர்கள் போவாங்க. குரு எங்க இருக்காரோ, காட்டுக்குள்ள இருக்காரோ, நாட்டுக்குள்ள இருக்காரோ, அவரு மலைக்கு மேல இருக்கிறாரோ, எங்க இருக்கிறாரோ அதை தேடி போவாங்க. யாரு? சீடர்கள் வந்து போவாங்க. மாணவர்கள் வந்து அங்க போவாங்க. அந்த குரு வந்து குருகுலம் அமைச்சு ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவரோட குரு பத்தினியோட ரொம்ப எளிமையான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாரு. அந்த குரு என்னென்ன அதெல்லாம் அந்த ஆன்மீக குரு கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து இதிகாசங்களை, புராணங்களை எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா அந்த குரு எப்படின்னா, அந்த வேத புராணங்கள்ல என்ன தர்மம் சொல்லியிருக்கோ, என்ன தர்ம கூற்று சொல்லியிருக்கோ அது ஏத்து அததான் முக்கிய வாழ்க்கையோட வழிகாட்டியா நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பாரு. அந்த புராணங்களும் இதிகாசங்களும் என்ன சொல்லுதோ, எதை தர்மம்னு சொல்லுதோ, எதை தர்மம்னு சொல்றத கடைபிடிச்சிட்டு இருப்பாரு. தர்மம் இல்லைன்னு சொல்றத வந்து கடைபிடிக்காம வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்ப அதே அறிவை தான் வந்து அங்க வர மாணவர்களுக்கும் புகட்டுவார். அதுதான் வந்து ஆன்மீக அறிவு. முதல்ல இதிகாசங்கள், என்னங்க எதுவுமே வந்து ஒரு மேற்கோள் காட்டி நமக்கு முன்னாடி இப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி குருமார்கள் மூலமா மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ராமாயணமும் மகாபாரதமும் எப்படி நமக்கு அப்படி கிடைச்சதுன்னா ஒரு குருமார்கள் மூலமா தான் வந்து நமக்கு வந்து தெளிவா வந்து நம்மளால அதை வந்து அறிஞ்சிக்க முடிஞ்சுது. அந்த மாதிரி ஆன்மீக அறிவு வந்து ஊட்டுவாரு. இது எப்படி இருக்கும்னா, ஒரு குரு, இந்த குரு பரம்பரை எப்படி வரும்னா, ஒரு குரு இருப்பாரு, அவரோட நிறைய மாணவர்கள் வருவாங்க. அதுல வந்து ஒரு சில சீடர்கள் தான் அந்த குரு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதேபடி வாழ்வாங்க. இல்லைன்னா அதை மிஞ்சியும் போயிடுவாங்க. சொல்லுவோம்ல, குருவை மிஞ்சிய சிஷ்யன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த குருகுலத்துல குருவை மிஞ்சிய சிஷ்யன் இருக்கிறாரோ அந்த சிஷ்யர் தான் அந்த குரு பரம்பரையில அடுத்த குருவா வருவார். அதாவது வந்து சீடர்களாலதான் வந்து அந்த குருவோட பரம்பரை எப்படி நீட்சி அடையும் அப்படின்னா, அவங்களோட வாரிசுகளால வந்து அந்த குரு பரம்பரை நீட்சி அடையாது. அந்த சீடர்களாலதான் வந்து குரு பரம்பரை வந்து நீட்சி அடையும். இப்ப ஒரு குருகுலத்துல குருவை மிஞ்சிய சிஷ்யர் வந்து அடுத்த குரு, அவரு வந்து குருவாயிருவாரு. அந்த குருவுக்கு பல சீடர்கள் வருவாங்க. அந்த சீடர்கள்ல யாரு குருவை மிஞ்சிய சிஷ்யமா இருக்காங்களோ அவரு அடுத்த குரு.
இப்படிதான் வந்து குரு பரம்பரை வந்து வரும். வாரிசுகளால இல்ல, சீடர்களால தான் குரு பரம்பரை வந்து நீட்சி அடையுது. இவர் வந்து இது மட்டும்தான் புராணங்கள் இதிகாசங்கள் மட்டும்தான் அப்படி சொல்லுவாரா அப்படின்னா இல்ல. வேத மந்திரங்களை சொல்லி கொடுப்பாரு, வேதாந்தத்தை சொல்லி கொடுப்பாரு, யோகா சொல்லி கொடுப்பாரு, முக்கியமா சமய சடங்குகள் வந்து எப்படி பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாரு, கர்மயோகம் சொல்லி கொடுப்பாரு, தாந்திரிகம் சொல்லி கொடுப்பாரு, மாந்திரிகம் சொல்லி கொடுப்பாரு, பக்தினா என்னன்னு சொல்லி கொடுப்பாரு, ஞானம்னா என்னன்னு சொல்லி கொடுப்பாரு, இலக்கணம் என்னன்னு சொல்லுவாரு, இலக்கியம் சொல்லுவாரு, நியாயம் சொல்லுவாரு, அநியாயம் சொல்லுவாரு, தர்மம் சொல்லுவாரு. அதோட மட்டும் இல்லாம அவர் இதெல்லாம் வந்து பொதுவா எல்லாருக்கும் உள்ளது. இப்ப வந்து ஒரு அரசகுமாரன் அங்க வரான், சிஷ்யரா வரான் அப்படின்னா அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ராவும் சிலது வந்து சொல்லி கொடுக்க முடியும். சொல்லி கொடுக்கணுங்கிற கடமை வந்து குருவுக்கு இருக்கு. அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அரசனோட பையன் வந்து அங்க வர்றான், ஒரு இளவரசன் வரான் அப்படின்னா இது வந்து பொதுவா இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அவனுக்கு என்னன்னா அரசியலையும் சொல்லி கொடுக்கணும், அரசியல் நுட்பத்தை சொல்லி கொடுக்கணும், அரச தந்திரத்தை சொல்லி கொடுக்கணும், அரச தர்மத்தை சொல்லி கொடுக்கணும், வானவியலை சொல்லி கொடுக்கணும். ஏன்னா வந்து அந்த காலத்துல எல்லாம் இயற்கையை வச்சுதான் வந்து வாழ்க்கை முறைகளை பின்பற்றினாங்க. வானவியல் சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்ப பொதுவா வந்து ஜோதிடத்தை பத்தினா ஒரு பொதுவான அறிவை வந்து அவங்களுக்கு ஊட்டுவாங்க. அதாவது வந்து என்னென்ன இருக்குதோ, வாழ்க்கைக்கு தேவையானது என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. இந்த குரு வந்து எக்ஸாம் வைப்பாரா, செமினார் இருக்குமா, நமக்கு செமஸ்டர் இருக்குமா, அரியர் வைக்கணுமா, அப்படின்லாம் வந்து கிடையாது. எல்லாமே வாய்மொழி தான். அதாவது குரு சொல்லுவாரு, மாணவர்கள் சீடர்கள் வந்து கேட்பாங்க. அப்படின்னா எவ்வளவு உன்னிப்பா கேட்கணும்னு நினைச்சுங்க. இன்னைக்கு நம்ம சின்னதா ஒரு கிளாஸ் எடுத்தோம், கிளாஸ் அட்டன் பண்ணோம்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு என்ன பண்ணுவோம், குறிப்பெடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸ்கூல்ல எல்லாம் எழுதுவோம், வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணுவோம், காலேஜ்ல வந்து செமஸ்டர் எழுதுவோம், அதுக்கு முன்னாடி 1008 ரெக்கார்டு எழுதுவோம். இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படிங்கிறத வந்து நம்ம கவனிக்க தவறதுனால எல்லாத்தையும் எழுத்துப்பூர்வமா கொண்டு வந்தோம். அன்னைக்கெல்லாம் எழுத்துப்பூர்வமாலாம் எதுவும் கிடையாது. குரு சொல்லுவாரு, வாய்மொழியா சொல்லுவாரு, அதை வந்து காது வழியா வந்து கேட்பாங்க. அந்த வாயும் காதும் தான். இந்த வாயும் வந்து ஒருநிலைப்பட்டு இருக்கணும், காது ஒழுங்கா காதுல விழுகுறது உள்ள போய் சேரணும் அப்படின்னா வந்து மனம் ஒருமைப்பட்டு இருக்கணும். அப்படி மட்டும்தான் காதுல விழுகிறது வந்து மனசுக்குள்ள போகும். நம்ம சொல்லுவோம்ல, நம்ம சில டைம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, ஆனா நம்ம அவங்கள பார்த்துட்டு இருப்போம், கேட்டுட்டு இருப்போம், ஆனா அவங்க சொன்ன விஷயம் உள்ள போகுதா அப்படின்னா இருக்காது. அவங்க ஏன்னா நம்ம மனசங்க இல்ல, சும்மா அவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதை மட்டும்தான் கொடுத்துருந்தோம், வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி அங்க கொடுக்கல. அப்ப அந்த விஷயம் வந்து கண்டிப்பா நமக்கு உள்ள போகாது. அதே மாதிரிதான் குருவும் வந்து வாய்மொழியா சொல்றத வந்து காது வழியா கேட்கணும்னா சீடன் எவ்வளவு ஒருமுகப்படுத்தி இருக்கணும் மனச. அப்படி ஒருமுகப்படுத்தி இருந்தா மட்டும்தான் குரு சொல்றது சீடனால கேட்க முடியும். அந்த என்ன சொல்றாரோ குரு சொல்றாரோ அதுபடி வந்து அவனால வந்து வாழ முடியும், அந்த தர்ம யோகங்களை கத்துக்க முடியும். அதனாலதான் மனசு ஒருநிலைப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. சரி, இப்ப இந்த வாய்மொழியா சொல்றத வந்து செவி வழியா கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குரு காட்டிய வழியில நடக்கணும். அதுதான் வந்து ஒரு சீடனோட கடமை. குரு என்ன வழி காட்டினாரோ அத வழியா வந்து நம்ம நடக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி சிஷ்யன் வந்து தன்னை உடலாலையும் மாத்திக்குவான், மனதாலையும் மாத்திக்குவான். அப்ப அந்த குருகுலத்துல பாத்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் வந்து உயிர் வாழ்றதுக்கு தேவையான அளவு தான் கொடுப்பாங்க. அங்க வந்து சுகபோகங்கள் கிடைக்காது. ஏன்னா வந்து மனசு வந்து ஒருநிலைப்பட்டிருக்கணும். அதாவது சொல்லுவாங்கல்ல, செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா எனக்கு வந்து கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை, செவி வழியா உணவு இல்லை அப்படிங்கிற பட்சத்துலதான் அவங்களுக்கு என்னது வாய் வழியா கொஞ்சம் உணவு. அது எல்லாமே வந்து அந்த இதெல்லாம் வந்து குருகுலத்துல வந்து குரு சீடர்களுக்கு இடையில இருக்கிற அந்த என்ன சொல்றது, அவங்களோட உரையாடல்கள்னு சொல்ல முடியாது, அதை வந்து உபநிடதங்கள்னு சொல்லுவாங்க. வாய் வழியா அவங்க சொல்றத சீடர்கள் உட்கார்ந்து கேட்கறத வந்து உபநிடதங்கள்னு சொல்லுவாங்க. அந்த உபநிடதங்கள் வந்து எல்லாமே இந்த மாதிரி வந்து வாய் வழியா கேட்டதை, வாய் வழியா சொன்னதை செவி வழியா ஏற்று அவங்க கடைபிடிச்சதான் உபநிடதங்கள் சொல்லுவாங்க. சரி, இவரு தான் வந்து ஆன்மீக குரு. எல்லாம் வாழ்க்கை எப்படி நடத்தணும், எப்படி நடக்க கூடாது
அப்படிங்கிறத அவரு வாழ்க்கை, ஏன்னா அவங்க தானே தங்கி இருக்கிறாங்க, குருகுலத்துல தானே தங்கி இருக்கிறாங்க, அவங்க வந்து கவனிப்பாங்க, குருவை வந்து கவனிப்பாங்க. அவரு இப்ப நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னா அவரு வந்து அதை பண்ண மாட்டாரு. அப்பதான் வந்து குரு சிஷ்யன் வந்து அதை கடைபிடிப்பான். நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு குரு பண்ணினாருன்னு வச்சுங்க, சிஷ்யன் வந்து அதை கடைபிடிக்க மாட்டான். அவர் அப்படியே வாழ்றதுனால குரு மேல வந்து ஒரு விதமான பக்தி ஏற்பட்டுரும். அதாவது சொல்லுவாங்க, குரு பக்தி வந்து ஒரு போதை மாதிரி. கடவுள் பக்தியை விட ரொம்ப போதை தர்றது வந்து இந்த குரு பக்தின்னு சொல்லுவாங்க. அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரியே நம்ம ஆகணும் 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 ஆகணும்னு அந்த நினைக்கிற எண்ணங்கள் தான் ஒரு சில சிஷ்யர்களை வந்து குருவை மிஞ்சிய சிஷ்யர்களை ஆக்குது. இந்த மாதிரி இந்த ஆன்மீக குரு வந்து இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை வந்து ஒரு சீடனுக்கு வந்து ஏற்படுத்தணும். அவர் அப்பதான் வந்து ஒரு ஒரு சிறந்த ஆன்மீக குரு அப்படின்ட்டு சொல்லலாம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா பரமகுரு அப்படின்ட்டு சொல்லுவோம். பரமகுரு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை கொண்ட குரு. அதாவது வந்து நிறைய நம்ம தத்துவம் பார்த்துக்கோம், அதைவம், அத்வைதம், துவைதம் அப்படின்னு நிறைய தத்துவங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா. உதாரணமா பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் வந்து அத்வைத தத்துவத்தை வந்து கொண்டவர். அதாவது ஒரு தத்துவத்தை மட்டும் கொண்ட ஒரு வாழ்க்கையோட நோக்கமா எடுத்துக்கிட்டு அதன்படி சீடர்களை உருவாக்குறவங்க. அவங்கதான் வந்து பரமகுரு. உதாரணமா நம்ம ஆதிசங்கரர் சொல்லலாம். அடுத்து பராபர குரு அப்படிங்கிறவங்க யாருன்னா, இப்ப ஆதிசங்கரர் வந்து ஒரு தத்துவத்தை வச்சிருக்காரு இல்லையா. இந்த பராபர குருங்க நிறைய தத்துவங்கள்ல வச்சிருப்பாங்க. அந்த நிறைய தத்துவங்களை வச்சிருக்கிற குரு சீடர்கள் வந்து நிறைய பேர் அவங்கள்ட்ட இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தா இதை வந்து வேதவியாசர் சொல்லலாம். இந்த வேதவியாசர்கிட்ட வந்து தத்துவங்கள் வந்து நிறைய இருக்கு. நிறைய தத்துவங்களை கடைபிடிக்கிற குரு சிஷ்யர்கள் வந்து அவருக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அவங்களதான் வந்து பராபர குரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பரமேஷ்டி குரு. குருவிலேயே மிக உயர்ந்த நிலை இது, பரமேஷ்டி குரு. அதாவது வந்து நமக்கு வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறைநிலையை அடைதல், அதாவது வந்து முக்தி அடைதல் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த முக்தி அடைதல் அப்படிங்கிறத, முக்தி அடைகிறதுக்கு வழிகாட்டுறவங்க தான் வந்து பரமேஷ்ட குரு. அதாவது அதுக்கு மேல வாழ்க்கையில வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு, அனுபவிச்சாச்சு, அனுபவங்களை பெற்றாச்சு. இந்த அனுபவங்கள் வந்து வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருச்சு, எதை கொடுத்தாலும் என்னால வாழ முடியுங்கிற தைரியத்தை கொடுத்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, நிறைவா இருக்கிறேன். எனக்கு அடுத்த வழி என்ன அப்படின்னா நான் வந்து முக்தி அடைகிறதா எனக்கு வழி. அதுக்கு எனக்கு வழி காட்டுங்க. எனக்கு காசு பணம்னாக்கா எதுவுமே எனக்கு தேவையில்லை. எல்லாத்துலயுமே வந்து ஒன்னும் சாட்டிஸ்ஃபைடு ஆயிட்டேன், இல்லையா ரெண்டு தான் வருவாங்க. ஒண்ணு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க எனக்கு இனிமே எதுவுமே தேவையில்லை, நான் என்ன எனக்கு வந்து முக்தி கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வருவாங்க. அப்படி இல்லையா, எனக்கு இனிமே எதுவுமே தேவையில்லை, அவங்களுக்கு தேவைகள் இருக்கும், ஆனா அவங்கள மன தைரியத்தோட எடுப்பாங்க. எனக்கு வந்து தேவைகள் எனக்கு இனிமே இல்லை, என்னோட ஒரே தேவை வந்து முக்தி அடைகிறது தான், ஒண்ணுதான் எனக்கு வந்து என்னோட இறுதி தேவையா இருக்குது, அந்த தேவைக்கு யார் எனக்கு வழிகாட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க. அப்ப அந்த குருவுக்கு பேர் தான் வந்து பரமேஷ்ட குரு. இப்ப நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து நிறைய பேருக்கு முக்தி வழங்கியிருக்காரு. நம்ம படிச்சிருக்கிறோம், மகாபாரதத்துல படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி புத்தர் வந்து ஞானம் அடைகிறதுக்கு என்னென்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனவங்க எல்லாம் வந்து புத்தர்கிட்ட போனவங்க எல்லாம் வந்து ஞானம் அடைஞ்சிட்டாங்க. அதாவது என்ன, அவர் வந்து அவரோட ஒரே இதுலயே வந்து எல்லாமே அடங்கிடுது. ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அங்க போனவங்களுக்கு என்ன இருக்காது, ஆசை இருக்காது. ஆசை வேண்டாம். ஒண்ணு அங்க போனதுக்கு அப்புறம் ஆசையை விட்டுருப்பாங்க, இல்ல ஆசை விட்டவங்க எல்லாம் அவர்கிட்ட போயிருப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் வந்து என்னதுன்னா முக்தி கிடைச்சிருக்கும். மகாவீரரும் அப்படிதான். தட்சிணாமூர்த்தி சொல்லுவாங்க. நம்ம தட்சிணாமூர்த்தி பகவான், அதாவது வந்து குரு பகவான் வேற, தட்சிணாமூர்த்தி வேற. தட்சிணாமூர்த்தியை தான் வந்து ஆதி குருன்னு சொல்றோம். அதாவது குருவிலேயே வந்து முதலான ஒரு குரு அப்படின்னா ஆதி குரு தட்சிணாமூர்த்தி தான். இவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து முக்திக்கு வழிகாட்டுறவங்க. இவங்களதான் வந்து பரமேஷ்ட குரு அப்படின்ட்டு சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குருமார்கள் எப்படின்னா, இப்ப வந்து நான் வந்து சுகமா வாழ்க்கை வாழணும், அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கறோம்னு வச்சுங்க. அப்ப சுகமான வாழ்க்கைன்னா என்ன, கண்டிப்பா என்னது, நமக்கு பண தேவைகள் அதிகமா இருக்கும். பணம் இருந்துச்சுன்னா என்னால சுகபோக வாழ்க்கைய வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஆனா கண்டிப்பா அதுக்கும் இருக்கும் நமக்கு தெரியல. சுகபோக வாழ்க்கைய வாழ்றதுக்கு எப்படின்னு தெரியல. எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு தெரியல. சம்பாரிச்ச பணத்த வச்சு எப்படி சுகபோகமா வாழணும்னு தெரியல. அப்ப அதுல வந்து சிறந்து விளங்குவாங்க பார்த்தீங்களா, ஒரு சில பேரு. அவங்கள்ட்ட போவாங்க. எனக்கு சொல்லிக் குடுங்க. நீங்க எப்படி சம்பாரிச்சீங்க? எப்படி இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறீங்க? இத எப்படி நாமளே சொல்லுவோம்ல, ஏய் இத எப்படி நமக்கிட்ட இல்லாத ஒரு பொருளு, இல்லாத ஒரு நிலை அப்படின்னா, இத நீங்க எங்க வாங்குனீங்க? எப்படி வாங்குனீங்க? அ எவ்ளோ ஆச்சு? அ இத வந்து நான் ஃபுல் கேஷ் குடுத்து தான் வாங்கணுமா? இல்ல நான் ஏதாவது டீவ்ல வாங்க இப்படி எத்தன கொஸ்டின் கேட்கிறோம். ஏன்னா சுகபோகத்துல உள்ள மேல ஆசையில வந்து அந்த சுகபோகத்த அடைஞ்சவங்கள கேட்கிறோம். அவங்களுக்கு பேர் என்னன்னா, காமிய குருன்னு சொல்லுவாங்க. இந்த சுகபோக வாழ்க்கைக்கு வழிகாட்டுறவங்கள வந்து காமிய குரு அப்படின்னு சொல்லுவாங்க. வேதங்கள போதிக்கிறாங்க இல்லையா? அவங்கள தான் வந்து வேதக குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, எனக்கு வந்து வேற எதுவும் தேவையில்ல. எனக்கு வந்து 4 வேதங்கள் மட்டும் எனக்கு போதும். மீதி எல்லாம் நானே கத்துக்கிறேன். எனக்கே தெரியும். இல்லைன்னா வேற யாரோ எனக்கு கத்துக் குடுத்துட்டாங்க. எனக்கு அந்த அறிவு போதும். எனக்கு வேதங்கள் மட்டும் கத்துக் குடுங்க. அப்படின்னா வேதங்கள மட்டும் தான் அவங்க போதிப்பாங்க. அவங்களுக்கு பேரு வந்து வேதக குரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆத்மா. அதாவது வந்து தேகங்களை சூசகமாக காட்டி ஆன்மாவை விளக்குபவர் அப்படின்னு சொல்லுதுன்னா, அதாவது ஒரு தேகத்தினால எப்படி வந்து ஒரு ஆன்மாவ அடையிறது இல்லைன்னா தேகத்தை விடுத்து எப்படி வந்து ஆன்மாவை வந்து அமைதி கொள்ள செய்யறது, ஆன்மாவை எப்படி வந்து இறைநிலையோட நிலை பெற செய்யறது, இப்படியெல்லாம் வந்து சொல்றவங்க அதான் வந்து சூசக குரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சொல்லுவோம், ஏன்டா எனக்கு பிறந்தனே தெரியல, எதுக்கு நான் பிறந்தனே எனக்கே தெரியல அப்படின்ட்டு நம்ம இது வந்து நிறைய பேர் நம்ம சொல்லிட்டே தான் இருக்கோம். ஆனா இது ஒரு காமனான வேர்டா போச்சு. ஏன்னா வந்து வாழ்க்கை மேல உள்ள விரக்தி காரணம். நிறைய தோல்வியை சந்திருப்பாங்க, இல்லைன்னா அதிகபட்ச வெற்றி பார்த்திருப்பாங்க. அதுல ஒரு விரக்தி. தோல்வியால மட்டும் விரக்தி நமக்கு வராது. அதிகபட்ச வெற்றியும் ஒரு விரக்தியை கொடுக்கும். ஏன்னா அதுக்கு ஏதோ தேடல் இருக்கணும் இல்லையா? அந்த தேடல் எப்போதுமே ஒரு தேடல் இருந்துகிட்டே நமக்கு இருக்கணும். அது வந்து எதுல வேணாலும் இருக்கலாம். அந்த தேடல் நமக்கு முடிவடைஞ்சிருச்சு, தேடுனது கிடைச்சிருச்சு அப்படிலாம், இனிமே எனக்கு தேடலே இல்லை அப்படின்னாலும் ஒரு ஒரு வந்து ஒரு விரக்தி கிடைச்சிரும். அப்ப சொல்லுவோம் அப்ப வந்து யோசிக்கப்போம், ஏன் பிறந்தேன், நான் எப்படியெல்லாம் வளர்ந்தேன், இப்ப வந்துட்டேன், இனிமே நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு. அப்ப ஏன் பிறந்தோம், இந்த பிறந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு என்னது ஒரு தெளிவற்ற நிலையில அப்ப இருப்போம். அப்ப வழிகாட்டுறவருக்கு பேர் தான் வந்து காரண குரு. நீ இதுக்காக தான் பிறந்திருக்கிற, இந்த இனிமே வந்து நீ இந்த வாழ்க்கையை தான் வாழணும், இந்த வாழ்க்கையை தான் நீ வாழ போற, அதுக்குண்டான காரணம் இது அப்படின்ட்டு சொல்றதுதான் வந்து காரண குரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மகா வாக்கிய இறைவனை காட்டு. அதாவது வந்து இறைவனை காட்டுவோம். நம்ம எல்லாரோட ஆசையும் வந்து எப்படியாவது கடவுளை பாத்திர மாட்டோமா, எப்படியாவது கடவுள்கிட்ட பேச மாட்டோமா. இப்ப நமக்கே ஒரு ஆசை வரும். இதிகாசத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு தவம் பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கடவுளை அவங்க முன்னாடி தோன்றுவாங்க. இவங்க இவங்க வரம் கேட்பாங்க, அவங்க கொடுப்பாங்க, என்னமோ நடக்கும். அப்ப பார்த்தா நமக்கே மனசுல ஒரு ஆசை வரும், இந்த கடவுள்லாம் வந்து அப்பதான் தோன்றுனாங்களா, இப்ப தோன்றவே மாட்டாங்களா, யாருக்குமே தோணல, யாருமே கடவுளை பார்க்கலையா அப்படின்னு ஒரு ஆசை வரும். நம்ம இதுல ஒரு ஒரு காமெடி என்னன்னா, இந்த வடிவேல் காமெடி கூட பாவம், கடவுளை நான் காமிக்கிறேன் அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுளை பார்க்கணுங்கிற ஆசையில அவன் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஒரு படத்துல எல்லாரும் வாங்க நான் கடவுளை காமிக்கிறேன், கடவுளை காமிக்கிறேன்னு கூட்டிட்டு போவாங்க. அதை காசு கூட வசூல் பண்ணுவான். ஆனா அவங்க வந்து யாருமே அதை யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லார் மனசுலயும் கடவுளை பார்க்கணுங்கிற ஆசை வரும். போனா நான் கடவுள் தெரியுறாரு பாருங்க, என் கண்ணுக்கு தெரியுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஜோக் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியில என்ன சொல்லிடுவான், நல்லவங்க கண்ணுக்கு தான் தெரியும், பத்திரி கண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு என்னமோ அவன் சொல்லிடுவான். எல்லாரும் என்ன விட்டு கொடுக்க முடியாது, நான் நல்லவில்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆமாம்மா எனக்கும் தெரியும், எனக்கும் தெரியுறாருன்னு தெரியாத கடவுளை கூட தெரிஞ்சதுன்னு சொல்றதுல ஒரு திருப்தி, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு திருப்தி. எல்லாரோட ஆசையும் கடவுளை காட்டுறதுதான். அப்படி அந்த மாதிரி கடவுளை காட்டுறவரு அது அது வந்து காட்சியா காட்டுறாரா, உணர்வா காட்டுறாரா? காட்சியா வந்து காமிக்கிறது, உணர்வா காமிக்கிறதுலதான் வந்து நமக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்கும். உணர்வா காமிச்சிட்ட இதுதான் கடவுள் அப்படின்னு காமிச்சிட்டாரு, ஒரு திருப்தி நமக்கு வந்துருச்சு, இதுதான் கடவுள் நிலை அப்படின்னு எப்ப நமக்கு ஒரு திருப்தி வருதோ வந்து அது அப்பயே வந்து நம்ம அந்த அந்த கடவுளை பார்த்துட்டோங்கிற அந்த ஒரு திருப்தியே நமக்கு வரும். அதுக்கு காரணமா இருக்கிற வந்து வாசக குரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சீடனுக்கு நம்ம சும்மா இருந்தாலும் இருப்போம், யாராவது நம்ம கிட்ட ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்கள போட்டு கேள்வியலே போட்டு தொலைச்சு எடுத்துருவோம்.
என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, இது எப்படி கிடைச்சது, ஏன் கிடைச்சது, என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நமக்கு சந்தேகம் வரும். அந்த மாதிரி சீடனுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் அந்த சந்தேகத்தை தக்க காரணம், இதனாலதான் இது இப்படி நடந்திருக்கு, இது இல்லைன்னா இப்படி இது நடக்காது அப்படின்னு தக்க காரணத்தை கொண்டு விளக்குவதுதான் வந்து விகித குரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு காமனா ஒரு எதுக்கெல்லாம் குரு எப்படி எப்படி எல்லாம் வருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காமனான ஒரு ஒரு இதுதான் வந்து குருவோட, இது இல்லாம வேற வகைகள் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஒரு காமனான ஒரு இது. சரி, இந்த இது வந்து குரு சொல்லி பார்த்தோம். இப்ப பொதுவா எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், குரு பகவான் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச வகையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியர் இருக்காங்க, ஒரு ஐயர் பிராமணர் இருக்காரு, ஒரு ஒரு குரு இருக்காங்க. இவங்கள்ட்ட எல்லாம் கேட்குறப்ப அவங்க சொல்றது வந்து என்னன்னா, குரு பகவான் வேற, தட்சிணாமூர்த்தி வேற. ஏன்னா வந்து தட்சிணாமூர்த்திங்கிறது வந்து ஆதி குரு. அவர் வந்து அந்த அதாவது இதிகாச கதை அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மாவோட பையன்களுக்கு குழந்தைங்களுக்கு அவர் வந்து ஞானத்தை கொடுத்தவர் அப்படிங்கிறது. அவரு தான் வந்து ஞானகுரு, முதல் குரு, முதல் சீடர்களும் அவர் தான், முதல் குருவும் அவர் தான். அப்படி அவர் தான் வந்து தட்சிணாமூர்த்தின்னு சொல்றாங்க. குரு பகவான், குருங்கிறது வேற. அப்படி யாருன்னா கோள்கள், நவகிரகங்களை தானே வச்சிருக்காங்க. அந்த நவகிரகத்துல உள்ள அந்த ஒரு கோளுக்கு பேர் தான் வந்து குரு பகவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த தட்சிணாமூர்த்தி வந்து போதிக்கக்கூடியவர், உபதேசிக்கக்கூடியவர் இவரு. அந்த குரு பகவான் வந்து நட்சத்திர கூட்டங்கள்ல இருந்து வானிலை வந்து நடத்துறதுல வந்து நவகிரகங்கள்ல முக்கியமா பங்கு வகிப்பாரு. ஏன் அந்த இப்ப இதுக்கும் அதுக்கும் ஏன் ரிலேட் பண்ணி பாக்குறோம், இந்த தட்சிணாமூர்த்தியையும் இந்த குரு பகவானையும் ஏன் வந்து ரொம்ப ரிலேட்? நிறைய பேர் ரெண்டு பேருமே ஒண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிருக்கேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே இந்த கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம அதை கேட்டுக்கிறோம். ஏன் இது ரெண்டுத்தையுமே ரிலேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கோளுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அந்த கோள்ல இருந்து வர்ற ரேஸ்க்கு வந்து ஒவ்வொரு விதமான தன்மை இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா சூரியன்டேந்து வர கோள் என்னது, வர இது வந்து வெப்பமாவும் வெளிச்சமாவும் இருக்குது. அந்த மாதிரி நிலாவுல இருந்து வர, சந்திரன்டேந்து வர அந்த ஒளி வந்து நமக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு ஒவ்வொரு விதமான கோளுக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை தூண்டி விடக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதை வச்சுதான் வந்து நம்ம எல்லாமே நடக்குது. அதாவது வந்து என்னது, நவகிரகங்கள் இல்லைன்னா வந்து வானிட ஜோதிடமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த நவகிரகங்களை வச்சுதான் நடக்குது. அப்ப அந்த மாதிரி குருவுக்கும் ஏன் ரிலேட் பண்றாங்க அப்படின்னா, குருங்கிற கோள்ல இருந்து வர அந்த ரேஸ் வந்து நம்மளோட உள்ளுணர்வுகளை, அதாவது வந்து இறைவனை பற்றி அறியக்கூடிய ஆற்றலை வந்து அந்த உணர்வுகளை வந்து தூண்டி தூண்டி விடுமா. அந்த அந்த குருங்கிற கோளுக்குடைய அந்த ரேஸுக்கு வந்து அந்த தன்மையாது. அதனாலதான் அப்ப நம்ம யாரு, கடவுள் யாரு அப்படின்னு அந்த அந்த கேள்வி நமக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாவே என்னது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம எங்க ஓடிடுவோம், குருவை தேடி ஓடிடுவோம். அதனாலதான் அது ரெண்டுத்தையும் வந்து ரிலேட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா வந்து இந்த குருவுக்கு வந்து மஞ்சள் அப்படின்னு சொல்றது வந்து அந்த நவகிரக கோள்கள்ல உள்ள குருவுக்கு தான் வந்து மஞ்சள்னு சொல்றாங்க. இந்த தட்சிணாமூர்த்திக்கு வந்து கலர் வந்து வெண்மை நிறம்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா முல்லை வெள்ளை கலர் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தட்சிணாமூர்த்திக்கு வந்து இந்த முல்லை பூ வந்து ரொம்ப போடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆன்மீக, ஒரு சின்ன சின்ன ஆன்மீகத்துல கிடைச்ச சின்ன சின்ன தகவல்னு வச்சுக்கோங்க. அதை ஏன் இதை ரெண்டுத்தையும் ரிலேட் பண்றாங்கிறதுக்கு காரணம் இதுதான். அந்த குருவை தேடி ஓடுறதுக்கு உண்டான உணர்வுகளை தூண்டி விடக்கூடியது வந்து இந்த குரு பகவான், அந்த குருங்கிற கோள்கிட்டேந்து வர ஆற்றல். அதனாலதான் அதை குரு பகவானே சொல்லிடுறோம். அதான் இதை ரெண்டுத்துக்கும் வந்து ரிலேட் பண்றாங்க. சரி, ஓகே. இப்போ குருவை பத்தி இது இவங்கதான் குரு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு கெஸ்ஸுக்கு வரோம். சரி, இந்த குரு வந்து எப்படி இருக்க முடியும், எப்படி இருக்கணும், ஒரு குரு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு காட்டுக்குள்ள ஒரு குரு இருந்தாராம். அந்த குரு கிட்ட ஒரு பையனை அழைச்சிக்கிட்டு அவங்க அம்மா வர்றாங்க. குருவே, இந்த பையன் வந்து ரொம்ப இனிப்பு சாப்பிடுவான், இவன் நான் வந்து இனிப்பு சாப்பிட்றது வந்து நிப்பாட்டு, குறைச்சிக்கோ அப்படின்ட்டு நான் சொல்றேன், ஆனாலும் இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். நீங்க வந்து இங்க உள்ளதுலேயே பெரிய குரு அப்படின்னு சொன்னாங்க, நீங்க சொன்னீங்கன்னா இவன் கேட்டுப்பான், நீங்க சொல்லுங்க குருவே அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. குரு வந்து இந்த பையனை அப்படியே ஒரு நிமிஷம் பாக்குறாரு. பார்த்துட்டு
இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படிங்கிறார். மறுபடியும் இந்த பையன் அழைச்சிக்கிட்டு அந்த அம்மா மறுபடியும் வருது. மறுபடியும் வந்து குருவே இன்னைக்காவது அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க அப்படின்னா, இன்னைக்கு என்னால் சொல்ல முடியாது, இன்னைக்கு போயிட்டு நீ நாளைக்கு வா அப்படிங்கிறாரு. இதே மாதிரி ஒரு 4-5 நாள் வந்து வந்து அந்த அம்மா திரும்பி ஒரே பதில் தான், இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படிங்கிறாரு. கடைசி நாள்ல தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்பி அதிகமா இனிப்பு சாப்பிடாத, உடம்புக்கு நல்லதில்லை, இனிப்பு சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும்தான் சொல்றாரு, வேற எதுவும் சொல்ல, அதுக்குண்டான வழிகளை எதுவுமே சொல்லலை. இந்த அம்மாவுக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. ஏன் குருவே இந்த 2 வார்த்தைய சொல்றதுக்கா என்னை 4 நாளா அலைய விட்டீங்க, நீங்க கூட ஏதோ பெரிய வழி சொல்ல போறீங்க அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அதுக்கு அந்த குரு சொல்றாரு, நீங்க வந்து இந்த பையனுக்கு இனிப்ப சாப்பிடாத அப்படின்னு என்ன நீங்க சொல்லும்போது நான் வந்து இனிப்பு அதிகமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப நீங்க வந்து என்ன வந்து அந்த பையனுக்கு வந்து இனிப்பு சாப்பிடாத, அதிகமா சாப்பிடாதுன்னு நீங்க சொல்றீங்க. நான் அப்படி இருந்தா தானே நான் சொல்ல முடியும். இந்த நாட்கள் நான் அந்த 4-5 நாட்கள் உங்களுக்கு கேட்டது வந்து, நான் வந்து அந்த இனிப்பு சாப்பிட்றத குறைச்சிக்கிறதுக்கு உண்டான நாள். நான் வந்து நீங்க வந்ததுலேருந்து படிப்படியா இந்த ஒரு 4-5 நாள்ல நான் என்ன பண்ணிட்டேன், இனிப்பு சாப்பிட்றத குறைச்சிக்கிட்டேன். அதனால தான் நான் அந்த பையனுக்கு அந்த தகுதி எனக்கு இப்பதான் வந்துச்சு. நீ இனிப்பு சாப்பிடாத தம்பி அப்படின்னு சொல்ற தகுதி வந்து எனக்கு இப்பதான் வந்துச்சு. அதனால தான் நான் இப்ப சொல்றேன், இனிப்பு சாப்பிடாதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா குரு இப்படி சொல்றாருன்னு சொல்லி. எப்படின்னா அந்த குரு வந்து தான் அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் அந்த தான் எப்படி வாழ்றாரோ அதை மட்டும்தான் அவர் போதிப்பாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, கத்து கொடுக்க மாட்டாரு, அவர் வந்து வாழ்ந்து காமிக்கிறாரு. ஒரு குருங்கிறவரு உபதேசிக்கிறவரா இருக்க மாட்டாரு, நம்மளை வந்து விழிப்படைய செய்யறவரா இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட சுயத்தை தரிசிக்கிறதுக்கு ஒரு உதவி செய்யறவரா இருக்கணும். சரி, இந்த குரு வந்து சரி குரு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. இப்ப ஒரு சீடன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு ஒரு கதை. அலெக்சாண்டர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மாவீரன் அலெக்சாண்டர். இந்த அலெக்சாண்டரோட குரு வந்து அரிஸ்டாட்டில். இப்ப அலெக்சாண்டரும் அரிஸ்டாட்டிலும் ஒரு நடந்து போயிட்டு இருக்காங்க. இடையில வந்து ஒரு ஆறு வருது. ஆறு வந்து ஆத்துல நிறைய தண்ணி போகுது. தண்ணி போனோன்னா இவர் அரிஸ்டாட்டில் சொல்றாரு, ஆத்துல நிறைய தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன், ஆழம் தண்ணி போகுது, ஆழம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி இறங்குறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. உடனே அலெக்சாண்டர் சும்மா இருப்பாரா, குரு சொல்லிட்டாரு இல்லையா, ஆழம் இவ்வளோ இருக்குன்னு தெரியல அப்படின்னு குரு சொல்லிட்டாரே, நம்ம ஒரு மிக சிறந்த சீடனா அப்படின்னா குரு என்ன சொல்றாரோ அதை அவர் சொல்லலை, நீ ஆத்துல இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலை, எவ்வளோ இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே, சரி குருவே நான் வந்து முன்னாடி போயிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு 10 அடி பின்னாடி தள்ளி நீங்க வாங்க, நான் முன்னாடி போகும்போது நான் 10 அடி முன்னாடி போகும்போதே எனக்கு தெரிஞ்சிடும் எந்த இடத்துல ஆழம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ஆத்தோட சுழல்ல நான் மாட்டி நான் ஆத்தா போயிடுவேன், நீங்க எனக்கு 10 அடி தள்ளி தான் வருவீங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்க வந்து அப்படியே வந்த வழியே கரைக்கு திரும்பி போயிருங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அலெக்சாண்டர் சொல்றாரு. குருவுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல, சரி வா பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அலெக்சாண்டர் முன்னாடி போறாரு, பின்னாடி வந்து அரிஸ்டாட்டில் போயிட்டு இருக்காரு. ஒரு 10 அடி தூரத்துல போயிட்டு இருக்காரு. போயிட்டே இருக்கிறாங்க. அலெக்சாண்டர் முன்னாடி போற வழியிலே போயிட்டு இருக்காங்க. ஆத்தையே கடந்துட்டாங்க. இவங்க போன வழியில அதிக பள்ளம் இல்லை, பள்ளம் இருந்திருக்கலாம் ஆத்துல, இவங்க ஒரு தடத்துல போனாங்க இல்லையா, அந்த தடத்துல அந்த பள்ளம் இல்லை, 2 பேருமே கரை சேர்ந்துட்டாங்க. இப்ப அரிஸ்டாட்டிலுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, ஏன் இப்ப குருங்கிறவங்க வந்து நாம தானே முன்னாடி போகணும், இந்த அலெக்சாண்டருக்கு வந்து ரொம்ப அவன் மேல தன்னம்பிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு, நம்ம சொல்லுவாங்கல்ல ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அதனால இவர் வந்து அலெக்சாண்டருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சோ, ஓவர் தன்னம்பிக்கை, தான் மேல வந்து ஓவர் தன்னம்பிக்கை வந்துருச்சோ, அதனாலதான் வந்து நாம் எப்பவுமே குரு முன்னாடி போவாங்க, சீடர்கள் தான் பின்னாடி போகணும். இன்னைக்கு வந்து இந்த விதியையே இந்த அலெக்சாண்டர் மாத்தி வச்சுட்டானே, அவன் முன்னாடி போயிட்டு நாம பின்னாடி வந்துட்டோம், இதுக்கு என்ன காரணமா இருக்கும், நம்ம அலெக்சாண்டர்கிட்ட நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர்கிட்ட கேட்கிறாரு. உனக்கு வந்து நீ முன்னாடி போனதுக்கு என்ன காரணம், நீ ஒரு பெரிய மாவீரன்கிறதுனால நீ போனியா, இல்ல நீ வந்து அவர் வந்து ஒரு மன்னனோட பையன் தானே, அதனால அரச பையன்கிற ஒரு கர்வத்துல நீ போனியா, எதனால நீ வந்து என்ன பின்னாடி வர சொல்லிட்டு நீ முன்னாடி போன அப்படின்ட்டு சொல்றாரு.
அதுக்கு வந்து அலெக்சாண்டர் சொல்றாரு, குருவே நான் முன்னாடி 10 அடி போறேன், சுழல்ல மாட்டிட்டேன், நான் வந்து ஆத்தோட ஆறா போயிட்டேன். அதாவது அலெக்சாண்டர் போயிட்டான். ஆனா பின்னாடி நீங்க அரிஸ்டாட்டில், நீங்க குரு வர்றீங்க, 10 அடி தள்ளிதான் வர்றீங்க, நீங்க கரை ஏறிட்டீங்கன்னா என்ன மாதிரி 1000 அலெக்சாண்டர்களை உங்களால உருவாக்க முடியும். ஆனா நீங்க முன்னாடி வந்து நான் பின்னாடி வந்திருந்தேன்னா நீங்க ஒருவேளை பள்ளம் அதிகமா இருந்து நீங்க ஆத்தோட போயிட்டா 1000 அலெக்சாண்டர் சேர்ந்தா கூட ஒரு அரிஸ்டாட்டில வந்து உருவாக்க முடியாது. அதனாலதான் நான் முன்னாடி போயிட்டு உங்களை பின்னாடி வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சீடனோட ஒரு உயர்ந்த நிலையில இருந்து அவர் அதை சொல்றாரு. அதாவது எப்படின்னா குரு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சீடன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் போன உயரம் நமக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்குமே மாவீரன் சொன்னா நம்ம நம்மள அறியாம உச்சரிக்கிறது வந்து அலெக்சாண்டர் தான். ஏன்னா அவனோட அந்த குரு பக்தி, குரு சொன்ன மாதிரியே வாழ்ந்து வச்சு குருவை மிஞ்சிய சிஷ்யன் அளவுக்கு அலெக்சாண்டர் வந்துட்டாரு. காரணம் வந்து அந்த குருவை அவர் வந்து குருவை மதிச்சதுதான் அது காரணம்னு சொல்லுவோம். சரி, இந்த குருவை வந்து நமக்கேத்த குருவை வந்து எப்படி வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியும் இந்த குருவை அப்படின்னா பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும், உணர்வுகள் இருக்கும், ஏக்கங்கள் இருக்கும், நிறைய. ஏன்னா மனிதருக்கு மனிதர் வித்தியாசம். ஏன் நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்குமே தாயும் பிள்ளையும் வேறு வேறு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்குமே வந்து எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், அதாவது டேஸ்ட்ன்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே வந்து எல்லாத்துலயுமே மாறுபட்டுதான் இருக்கு. அப்ப எனக்கு ஒரு குருவா இருக்கிறவர் வந்து என்னோட குழந்தைக்கு இருக்க முடியாது, என்னோட அம்மாவுக்கு இருக்க முடியாது, என்னோட ஃப்ரெண்டுக்கு இருக்க முடியாது. என்னோட சேர்ந்ததுனால என்னோட குரு அவங்களோட குருவா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்ப வந்து அவங்க எப்படி அதே மாதிரி நம்ம அம்மாவுக்கு ஒருத்தவங்க குருவா இருக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்க குருவா இருக்கிறாங்க, அப்பாவுக்கு ஒருத்தவங்க குருவா இருக்கிறாங்க, அவங்களே நம்ம குருவா இருக்கிறாங்க, நம்ம மனசு அதை ஏத்துக்குதா அப்படின்னு பார்த்தா அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். அவங்க சொன்னாங்கிறதுக்காக ஏத்துக்குதா, உண்மையிலேயே மனசு ஏத்துக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அப்படின்னா எப்படி நம்ம குருவை நம்ம முதல்ல அடையாளம் கண்டுபிடிச்சாதானே அந்த குருவோட சேர்ந்து நம்ம போக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்றோம்ல, ஒரு சிலர் பக்கத்துல வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும், ஒரு சிலர் பக்கத்துல வந்தாவே எனக்கு பிடிக்காது, அவங்க நம்ம கிட்ட ஒண்ணுமே பேச மாட்டாங்க. அது நம்ம இயல்பான வாழ்க்கையில நம்ம நிறைய பேரை அந்த மாதிரி சந்திச்சிருக்கோம். அவங்க பக்கத்துல வந்தவே எனக்கு பிடிக்காது, நான் பாட்டு எந்திச்சு போயிடுவேன் அப்படிவான். காரணமே இல்லாம ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்க, நம்மள அறியாமலே நம்ம நிற்போம். அவங்க நம்மளை பார்க்கவும் மாட்டாங்க, நம்மள்ட்ட பேசவும் மாட்டாங்க, ஆனாலும் அந்த இடத்துல நிற்போம். ஏதோ ஒண்ணு நம்மளையும் அறியாமல அவங்கள்ட்ட பிடிச்சி போயிடும். அது மாதிரி யாரு வந்து உன்னுடைய நலனுக்கு அப்படின்னு சொல்லி உனக்கு உபதேசம் பண்றாரோ இல்ல வந்து அறிவுரை வழங்குறாரு, என்ன வேணா இருக்கட்டும், அந்த யார் சொல்றத உன்னால தட்ட முடியல, அதாவது தட்ட முடியலன்னு கூட சொல்ல முடியாது, மறுக்கிறதுக்கு மனம் கூட மனம் வரலையோ, அவரை வந்து நீ உன்னோட குருவா ஏத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பொதுவா சொல்றாங்க, ஒரு குருவை நீ எப்படி தேர்ந்தெடுக்கிற அப்படிங்கிறதுக்கு பொதுவா சொல்றாங்க. ஏன்னா நமக்கு நல்லது எல்லாருமே நமக்கு நல்லது சொல்லுவாங்க. ஆனா வந்து நம்ம கேட்டுருவோமா, நம்ம அம்மா சொல்லாத நல்லதா? ஆனா நான் அம்மா சொல்படியே அப்படியே நடக்கிறோம், ஏத்து பேசுறோம், இல்ல அது வந்து உங்களோடது, இது நான் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய ஏத்து பேசுறோம், நல்லா தர்க்கம் பண்றோம். அப்ப வந்து என்னன்னா நம்ம மனசு வந்து அம்மாவா ஏத்துக்குது, ஆனா அம்மாவை குருவா ஏத்துக்குதா மனசு வந்து ஏத்துக்கல. ஆனா யாரு வர்றப்ப நமக்குள்ள இந்த இந்த குரு தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஒரு இன்னர் ஃபீலிங். இந்த இன்னர் ஃபீலிங் வந்து நமக்கு தெரியும், நமக்கு பிடிச்சவங்களை கண்டா மனசு படபடங்கும். அவங்க அவங்க வர்றாங்கன்னாவே நமக்கு ஒரு உணர்த்து சொல்லுவேன், நீங்க வருவேன்னு எனக்கு மனசு சொன்னுச்சு அப்படின்ட்டு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு யாரு பக்கத்துல இருக்கும் பொழுது வருதோ, அதே மாதிரி யாரு சொன்னா மறுக்க முடியலையோ, மறுக்கணுங்கிற எண்ணம் கூட தோணலையோ, அவர் என்ன சொல்றாரோ அதை ஆட்டோமேட்டிக்கா செய்ய தோணுதோ, அவருதான் குரு. ஒவ்வொருத்தருக்கும் யாரு வேணாலும் இருக்கலாம், அது வந்து உங்க உங்க நம்மளோட இன்னர் ஃபீலிங்கை பொறுத்தது. அப்ப அவர் நம்ம நினைச்சுக்கோ, நமக்கு வந்து இவர் சொல்றது நம்மளால மீறி போகவே முடியலையே, நம்ம நல்லது தானே சொல்றாரு, நம்ம கண்டிப்பா கேட்போம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றோம், அவர் சொல்றதெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சு. ஏன்னா நம்ம வந்து மேன்மையடைய தானே செய்யறாங்க, அதனால வந்து அடைய செய்வோம்.
அப்ப அவங்கதான் குரு. இந்த குருங்கிறவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுவாரு. இப்படிதான் நம்ம வந்து அடையாளம் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த குரு சிஷ்யன் ஆயாச்சு, குரு வந்தாச்சு, சிஷ்யன் ஆயாச்சு. இவங்களோட கடமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த குருவோட கடமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு வந்து சீடனோட மன ஆரோக்கியத்துக்கும் அறிவு ஆரோக்கியத்துக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு குருவானவர் மன ஆரோக்கியத்துக்கும் அறிவு ஆரோக்கியத்திற்கும் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். சரி, சீடன் எதுக்கு பொறுப்பேற்றுறான்னா, குருவோட உடல் ஆரோக்கியத்துக்கு சீடன் பொறுப்பேற்றுக்கணும். அதனாலதான் அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்யறது, அவருக்கு தேவையானது என்னவோ அதெல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுக்கறது. அது வந்து அவரு சுகபோக வாழ்க்கைக்கு கொண்டு வந்து தரக்கூடாது, அவரோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுக்கறது. அவருக்கு உடல் சுகம் இல்லாம இருக்கும்போது அவரை பார்த்துக்கிறது, அவரோட உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறது. இதெல்லாம் வந்து உண்மையான ஒரு சீடனோட கடமை. அதே மாதிரி குருவோட கடமையும் அவனோட அறிவு ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக்கணும். சரி, இதுதான் வந்து ஒரு குருவோட, அது ஒட்டுமொத்த கடமையும் இதுல அடங்கிடும். குரு இப்படி இருந்தாருன்னா அவர் தான் சிறந்த குரு, ஒரு சீடர் இப்படி இருந்தாருன்னா அவர் தான் வந்து சிறந்த சீடர். சரி, இந்த இப்ப வந்து குருவோட மேன்மை, குரு கிடைச்சிட்டாரு, சிஷ்யரும் நம்ம உள்ள போயிட்டோம். இப்ப அந்த குருவோட மேன்மை எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குரு வந்து இறைவனுக்கு சமமானவர். சொல்ற மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்துக்கு முன்னாடி வந்து குருவை வந்து கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த குருங்கிறது நமக்கு என்ன தெரியலையோ அதை நமக்கு காமிக்கக்கூடியவர். நமக்கு எது தெரியல, உலகத்திலே எதை நம்மளால பார்க்க முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது அப்படின்னா, கடவுளை யாரும் இன்னும் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி நம்மளோட உயிரை பார்த்தது கிடையாது. கடவுளையும் நம்ம உணர்வாதான் அறிய முடியும், உயிரையும் வந்து நம்ம உணர்வாதான் அறிய முடியும். இப்ப இந்த கடவுளையும் நம்மளோட உயிரையும் யாரும் உணர்வா நமக்கு வந்து நமக்கு காமிக்கக்கூடியவர் தான் வந்து இந்த குரு. அதெல்லாம் அவர் இல்லைன்னா நம்மளால கடவுளையும் அறிஞ்சிருக்க முடியாது, நம்மளோட உயிரோட நிலையையும் வந்து நம்மளால அறிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு வந்து குரு, அதாவது வந்து இறைவனுக்கு சமமானவருங்கிறப்ப வந்து அது ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. இப்ப அந்த கும்கி யானை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஒரு யானையை பிடிக்கிறதுக்கு அந்த கும்கி யானையை கொண்டு போவாங்க. அதாவது யானை, அது வந்து கும்கி யானைங்கிறது யானையோட ஒரு வகை தானே. அப்ப ஒரு யானையை வச்சுதான் இன்னொரு யானைய பிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த கும்கி யானையை கொண்டு போய் அந்த யானையை பிடிப்பாங்க. அதே மாதிரிதான் கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா, யாரு சிறந்தவரா இருக்காங்களோ அந்த சிறந்த மனிதர்களை வச்சு மனிதர்களை தாம் பக்கம் பிடிக்கிறாரு. இப்ப சிறந்த மனிதர்னா யாரு? இறைவன் காட்டிய வழியில வாழ்றவங்க தானே குரு. அப்ப அந்த இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னா, குரு மூலமா, குரு வந்து மனிதர் தானே, அப்ப மனிதர் மூலமா மனிதரை பிடிக்கிறாரு. அப்ப வந்து குருங்கிறது யாரு? இறைவன் தேர்ந்தெடுத்தவரு. அந்த அவரு இறைவனே தேர்ந்தெடுத்து நமக்கு வந்து அனுப்புறாரு. இவர் தான், நீ இப்ப வந்து இவருக்கு வழிகாட்டு, இவரை வந்து நீ வந்து உன்னோட என்னகிட்ட அழைச்சிட்டு வா. குரு தான் வந்து குரு மூலமா நீ என்கிட்ட வா அப்படிங்கிறது இறைவனோட சித்தம். அப்ப அந்த அளவுக்கு வந்து இறைவனே தேர்ந்தெடுத்த ஒரு நபர் தான் வந்து குருங்கிறது. இந்த குருவோட ஒரே நோக்கம் எதுவுமே இருக்காது, அவனுக்கு வந்து ஞானத்தை வழங்குறது. அவன் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவனுக்கு வந்து ஞானத்தை, அவனுக்கு எந்த விஷயத்தை தேடி அவன் வந்திருக்கானோ அவனுக்கு வந்து அந்த விஷயத்துல ஞானம்னா என்னது? முற்று பெற்ற அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கணும். நம்ம அறிவு இருக்கான்னு நம்ம திட்டு. ஏன்னா அந்த அறிவு வந்து முற்று பெற்றுச்சுன்னா அந்த அந்த நிலைக்கு பேர் தான் வந்து ஞானம். அதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயத்துக்கே நம்ம போக வேண்டாம், ஒரு சின்ன விஷயம் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னம்னா அதை வந்து முழுமையா கத்துக்கணும். யாரு எங்க அந்த இடத்துல வந்து அந்த விஷயத்த பத்தி நம்ம கிட்ட கேட்டாலும் நமக்கு முழுமையா அதை விளக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு அறிவு இருந்தா மட்டும்தான் அந்த அறிவு வந்து ஞானம்னு பேராகுது. இல்லைன்னா அந்த அறிவு முற்று பெறல அப்படின்னா வந்து அது அறிவு தான், ஞானம் கிடையாது. அந்த ஞானத்தையே வழங்கக்கூடிய ஒரு குரு, அதுதான் வந்து குருவோட மேன்மை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு குரு. தன்னுகிட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. இப்ப கற்பக விருட்சம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த கற்பக விருட்சம் என்னன்னா, கேட்டதை தரும். நீ என்ன கேட்டாலும் தரும். பொண்ணு கேட்டா பொண்ணு தரும், பொருள் வேணா கேள்விப்படும், சுகபோகம் வேணும், என்ன கேட்டாலும் இந்த கற்பக விருட்சம் தரும். இது ஆனா வந்து அந்த கற்பக விருட்சத்திட்ட போய் நம்ம 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 புத்தி வேலை செய்யும். நம்ம கிட்டே ஒரு கற்பக விருட்சம் இருந்தா நம்ம ஏன் போய் கற்பக விருட்சத்திட்ட போய் கேட்டு நிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு புத்தி வந்து ஒரு ஞான நிலை அடைஞ்சு
நம்ம போய் அந்த கற்ப விருட்சத்துல போய் ஒன்ன மாதிரியே ஒரு கற்ப விருட்சத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டா அந்த கற்ப விருட்சத்தினால தர முடியாது. எல்லாத்தையும் தர முடிஞ்ச கற்ப விருட்சத்துல தன்னை மாதிரி ஒரு கற்பக விருட்சத்தை நமக்கு வந்து தர முடியாது. ஆனா குருங்கிறது அப்படி கிடையாது. என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். அவரோட ஒரே நோக்கம், அதாவது கற்பக விருட்சத்தை விட மேலானவர். கற்பக விருட்சம் எல்லாத்தையும் தரக்கூடியது, அதுக்கும் மேலானவர் அப்படின்னு குருவை சொல்லணும்னா அவரோட மேன்மையை வந்து நம்ம வந்து அதுலயே தெரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து சீடனா ஒரு ஒரு சீடன் வந்து தன்னை மிஞ்சக்கூடிய சீடனா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு குருவும் ஆசைப்படுவார். தன்னை மிஞ்சக்கூடாதுன்னு எந்த குருவுமே நினைக்க மாட்டார். தான் சொல்லி கொடுத்ததை வந்து ஒரு சிஷ்யன் வந்து அதாவது பல மடங்கா பெருக்கிக்கிட்டான் அப்படின்னா அதுதான் அந்த குருவுக்கு வந்து மிகப்பெரிய சன்மானம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுதான் அவருக்கு குரு காணிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட குரு காணிக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான குரு காணிக்கைன்னு பார்த்தா குரு சொன்ன விஷயங்களை அவன் விருட்சமா பற அதாவது என்ன சொல்றது பெருக்கிக்கிறது. அதுதான் அததான் வந்து அந்த குரு வந்து நினைப்பாரு. அப்ப எல்லாத்தையும் குரு கற்பக விருட்சத்தை விட மேலானவர் குரு அப்படின்னா அவரோட மேன்மையை வந்து நம்ம சொல்லி தெரியணுங்கிற அவசியமே இல்லை. அதே மாதிரி நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது அப்படிங்குவாங்க. சொல்லுவாங்கல்ல, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நதி வந்து எவ்வளோ ஒரு புனிதமானது. நம்ம அது போய் இந்த நதி வந்து எங்கேருந்து வந்துச்சு, முதல்ல இது ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு, ஆரம்பிக்கிற இடத்துல இவ்வளோ பெருசாவா வந்துச்சு, அது வந்து எவ்வளோ இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். காவேரி ஆற்ற பத்தி நமக்கு தெரியும். ஆனா அந்த காவேரி ஆறு எங்க உற்பத்தி ஆகுதுன்னா குடகு மலையில உற்பத்தி ஆகுது. எனக்கு இறைவன் ஒரு கிடைச்ச வாய்ப்பால அந்த இடத்த பாக்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்த காவிரி ஆறு உற்பத்தி ஆகிற இடத்த பாக்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு. சுத்தமா நம்பவே முடியாது. ஒரு 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 கட்டம் கட்டி வச்சிருக்கிறாங்க, ஒரு சதுரம் மாதிரி ஒரு கட்டம் கட்டி வச்சிருக்காங்க. இதுதான் வந்து காவிரி வந்து உற்பத்தி ஆகிற இடம் அப்படின்னு காமிக்கிறாங்க. நம்மளால நம்பவே முடியுது. அவ்வளவு ஒரு சின்ன ஒரு ஒரு ஹோல் மாதிரி ஒரு தான் இருக்குது. நம்மளுக்கு கட்டம் கட்டி தான் அதை வந்து அடையாளமே காமிக்கிறாங்கன்னு வச்சுங்க. அவ்வளவு பெரிய ஒரு சின்ன இதுதான் வந்து அந்த காவிரி வந்து பிறக்குது குடகுமலையில. அது அந்த காவிரியை பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு காவிரி ஆற்றை பத்தி தெரியும். ஆனா அந்த மூலத்தை தேடி போனோம்னா அதுதான் நமக்கு மிச்சமாகும். பெரிய விழும்போதே வந்து பெரிய காவிரி ஆழா விழலை. அதுக்காக வந்து நீ நீ பிறக்கும் போதே இப்படியா நீ பிறந்த, நீ இத்தினோண்டு ஓட்டையிலேருந்து உனக்கு அப்படியே ஒழுகுது தண்ணி. அந்த 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 மலை இருக்குது, அந்த மலையிலேருந்து தள்ளி கூட அந்த தண்ணி விழுகல, மலையோட மலையா அதான் அந்த தண்ணி விழுது. அந்த தண்ணி விழுந்த இடத்த தான் வந்து அது ஒரு கட்டை மாதிரி ஒரு தேக்க மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதை பிடிக்காத, அதாவது அருவி மாதிரி கூட விழல, அந்த செவுத்தோட செவுரா அந்த மலையோட மலையா தண்ணி ஒழுகுது. அதுக்காக நம்ம காவிரியை வந்து நம்ம பழிக்க முடியுமா, இத்தனோண்டு தான் நீ வந்த இப்பதான் இவ்வளவு பெரிய ஆறா இருக்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அதே மாதிரிதான் ரிஷிக்கும் வந்து மூலம் பார்க்க கூடாது. நதியை வந்து எவ்வளவு புனிதமானது, அதுக்கு மூலம் பார்க்க கூடாது. அதே மாதிரி ரிஷிக்கும் நீ மூலம் பார்க்காத அப்படின்னா அந்த குரு வந்து எவ்வளவு புனிதமானவர் அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து குருவோட மேன்மையை சொல்லி சொல்லி மாளாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல நான் ரசிச்ச சில விஷயங்கள் தான் இதெல்லாம். இந்த நதிமூல ரிஷி மூலம் வந்து எனக்கு ரொம்ப அது பிடிச்ச விஷயமாயிடும். அந்த குடகுமலையில போய் நான் எனக்கு பார்த்ததுல இருந்தே இதுக்குதான் சொல்றாங்களா நதிமூல ரிஷி மூலம் வந்து தேவையில்லை அப்படின்ட்டு சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு ஒரு பயங்கர ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு அந்த இடத்த பார்க்கும்போது. அந்த அப்படிப்பட்ட நதியோட ஒப்பிடுறாங்கன்னா கண்டிப்பா என்னது குரு வந்து அவ்வளோ மென்மையர். நிறைய சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலான்னு வச்சுங்க. குருவோட மென்மைய சொல்றதுக்கு வந்து இதே இல்லை. சரி, என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த குருவை பிடிச்சிட்டோம், நம்மளும் சிஷ்யராயிட்டோம், குரு மேன்மையெல்லாம் தெரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் என்னதான் நடக்கும்? குரு வந்தாச்சு, சிஷ்யனும் ரெடி ஆயாச்சு. என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட கடமை குருவை மிஞ்சிய சிஷ்யனா ஆகுறது. குரு வந்து ஒரு மடங்கு ஒழுக்கமா இருந்தாரு, வாழ்ந்து காட்டுனாரு அப்படின்னா பல 100 மடங்கு வந்து நம்ம வந்து அந்த குருவுக்கு காணிக்கையா நம்மளோட ஒழுக்கத்தை தான் வந்து குருவுக்கு வந்து காணிக்கையா கொடுக்க முடியுமே ஒழிஞ்சு அவர் காட்டிய வழியில வாழ்ந்து காமிக்கிறது தான் அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய குரு காணிக்கையா இருக்கும்.
அவரு காட்டின ஒழுக்கத்துல வாழ்றது நம்ம அவருக்கு கொடுக்குற மிகப்பெரிய குரு காணிக்கையா இருக்கும். அவரை திருப்திப்படுத்துறது இந்த மாதிரி குரு காணிக்கை. பொண்ணோ பொருள் எல்லாம் வந்து அவரோட வாழ்க்கைக்கு வாழ்க்கை அடிப்படை வாழ்க்கை வாழ்றதுக்கு கொடுக்கறதா அந்த குரு காணிக்கையெல்லாம். ஆனா உண்மையான ஒரு மனசு நிறைகிற குரு காணிக்கை அப்படின்னா அவர் காட்டிய வழியை விட பல 100 மடங்கு நம்ம உயர்ந்து நின்னோம்னா அந்த குரு வந்து மனசு நிறைஞ்சு நிற்பாரு. குருவை விட உயர்ந்த தெய்வம் இல்லை, குருவின் அருளை விட சிறந்த அருள் இல்லை, குருவை வணங்குவதை விட உயர்ந்த நிலை இல்லை என்று கூறி எனது குருவிற்கு நன்றியையும் வணக்கத்தையும் கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். குருவே சரணம். குரு திருவடி சரணம்.